ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சலம் சாருக்கு ஒரு ஐடியா வருது. ஐடியாவே அவங்க ஃப்ரெண்டு சொன்னது தான் இப்போ அகைன் திரும்ப வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை சட்டப்பூர்வமாக கண்டிப்பாக இந்த மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சுந்தரவல்லியே இந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்களை நந்தினி அடித்து துரத்துறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்காக சீக்கிரமாகவே இதுக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சார் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்காக இப்போ எல்லாரையும் தயார் பண்ணணும்ல, ஃபஸ்ட்டு பொண்ணு மாப்பிள்ளையே தயார் பண்ணணும் சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அதுக்காக அவர் நம்ம கரெக்டாக அந்த டைமில் நம்ம சூர்யா சார் சாப்பிட வர்றாரு. அப்போ இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் சார் நான் வாடா நான் தோசை சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவர் உட்கார வச்சு நிறைய சொல்கிறாரு. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவர் சொல்கிறது எல்லாம் அவங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டாக தான் சொல்கிறாரு. சப்போர்ட்டேன்னு இல்லை, உண்மையை தான் சொல்கிறாரு. இந்த மாதிரி நந்தினி கடத்துகிற அளவுக்குலாம் அவங்க அம்மா கெட்டவங்க இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சூர்யா சார் நக்கலா, டேடி இவ்வளோ நடந்து கூட தாய் குலத்துக்கு எப்படி டேடி சப்போர்ட் பண்ண உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இவனுக்கு சொன்னால் எப்படியும் புரிகிற நிலமையில இல்லை இவன். அதனால் நந்தினியை எப்படியாச்சும் பாசமாக பார்த்துக்கூடா, நந்தினியை நீ பாசமாக பார்த்துக்கிட்டா தான் அவன் இந்த வீட்டில் இருப்பா, இல்லைனா போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறையா சொல்கிறா. அதையும் கேட்குற நிலமையில இல்லை. உடனே சத்தியம் வாங்கிறாரு நம்ம அருணாச்சலம் சார். சத்தியம் எப்படியோ பண்ணிடுறான். ஏன்னா சுந்தரவல்லியை பழி வாங்க ஆள் இருக்காதுல்ல. நந்தினி போயிட்டானா சுந்தரவல்லியை யாரை வச்சு நம்ம சூர்யா சார் பழி வாங்குவார். அதனால் எப்படியோ சத்தியம் பண்ணிடுறாரு. அடுத்த கட்டமாக என்ன சொல்கிறாருன்னா, நாளைக்கே 2 பேரும் ரெடி ஆகுங்க, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, டேடி சூப்பர் ஐடியா டேடி, எனக்கு ஓகே. ஆனால் உன் பொண்டாட்டிக்கு உன் அருமை பொண்டாட்டிக்கு ஓகேவான்னு பாரு. நாளைக்கு எதனா பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் எவ்வளோ சொல்கிறாரு. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்டா, நீயும் நந்தினி மட்டும் நாளைக்கு ரெடி ஆகிடுங்க. நந்தினிக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிடு, சட்டப்பூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணாதாண்டா அவள் இந்த வீட்டை விட்டே போக மாட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யா சாரும் அவள் வீட்டை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறாரு. அந்த சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறதுக்கு காரணம் அன்போ அரவணைப்போ கிடையாது. அவர் அவங்க அம்மாவை பழிவாங்க ஆள் இல்லாதனால தான் சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் நந்தினிக்கிட்ட போய் சொல்கிறேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாடா இந்த தோசை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே நம்ம சூர்யா சார் தட்டை தோசை எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு நந்தினி எழுந்து சாப்பிட்டு பாசமாக கொடுக்குறாரு. ஆனால் அந்த பாசத்துக்கு பின்னாடி பெரிய விஷமே இருக்குது. ஏன்னா அவருக்கு காரியம் ஆகணும், அதனால தான் இப்போ போயிட்டு கொடுக்குறாரு. தோசையை கொடுத்தேன்னு அந்த நந்தினி சாப்பிடவே இல்லை. நான் ஒன்றும் சுடலை, எங்கள் டேடி தான் சுட்டாங்க, அதனால் நீ சாப்பிட்லாம், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ரெடி ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கே ரெடி ஆகணும் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு டேடி சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடியவே முடியாது, என்னால் கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியும் ஒத்தகாலில் நிற்கிறாங்க. பார்ப்போம் நாளைக்கு கிளம்பி போகிறாங்களா போக மாட்டாங்களா, இல்லை சுந்தரவல்லி என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம